Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்துவோம். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பயபக்தியோடு கண்களை மூடுவோம். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். கொஞ்சம் அப்படி முன்னால வந்துருங்க. கொஞ்சம் முன்னால வாங்க. அப்படி முன்னால வாங்க. வெளியே இருக்கிறவங்க அவருடைய பிரசன்னத்திலே நம்மை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இந்த நாளிலே எந்த தேவைக்காக வந்திருக்கிறீர்களோ அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். பரம தகப்பன் நீர்தானையா, பார்த்து கொள்வீர் அனைத்தையுமே. பரம தகப்பன் நீர்தானையா, பார்த்து கொள்வீர் அனைத்தையுமே. பயமில்ல, கலக்கமில்ல, பாதிப்பு எனக்கு இல்ல. சொல்லுவோம். பயமில்ல, கலக்கமில்ல, பாதிப்பு எனக்கு இல்ல. பரம தகப்பன் நீர்தானையா, பார்த்து கொள்வீர் அனைத்தையுமே. பரம தகப்பன் நீர்தானையா, பார்த்து கொள்வீர் அனைத்தையுமே. பரம தகப்பன் நீர்தானையா, பார்த்து கொள்வீர் அனைத்தையுமே. பாடுவோம். பரம தகப்பன் நீர்தானையா, பார்த்து கொள்வீர் அனைத்தையுமே. பயமில்ல, கலக்கமில்ல, பாதிப்பு எனக்கு இல்ல. பயமில்ல, கலக்கமில்ல, பாதிப்பு எனக்கு இல்ல. பரம தகப்பன் நீர்தானையா, பார்த்து கொள்வீர் அனைத்தையுமே. பரம தகப்பன் நீர்தானையா, பார்த்து கொள்வீர் அனைத்தையுமே. உமை நோக்கி பார்க்கின்றே, உடைந்த உள்ளம் உறுதியானது. உமை நோக்கி பார்க்கின்றே, உடைந்த உள்ளம் உறுதியானது. பயமில்ல, கலக்கமில்ல, பயமில்ல, கலக்கமில்ல, பாதிப்பு எனக்கு இல்ல. பாதிப்பு எனக்கு இல்ல. பரம தகப்பன் நீர்தானையா, பார்த்து கொள்வீர் அனைத்தையுமே. பரம தகப்பன் நீர்தானையா, பார்த்து கொள்வீர் அனைத்தையுமே. சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, உமது திருப்பெயரால் நாங்கள் வேண்டுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கிடைப்பதாக. தேவ மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல தாயாரே, உமது பரிந்துரையின் வல்லமையால் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் மீது இறங்கி வரட்டும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அமர்ந்து கொள்வோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைகளை வேறு சொல்லுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 133 அதிகாரம், திருப்பாடல் 133 அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசியுங்கள். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனிமையானது. அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட நறுமண தைலம் அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவர்தாம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பனி சீயோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்தே என்றுமுள்ள வாழ்வென்னும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருளுகின்றார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரு நறுமணமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பயணம் ஒரு பிளஸ்ஸிங், ஆசீர்வாதமிக்க ஒரு வாழ்க்கை பயணமாக, வாழ்க்கையினுடைய தொடக்கம் மட்டுமல்ல முடிக்கிறதும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க? வந்து மகிழ்ச்சியோடு பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தைய பார்க்க வர்றவங்க சிரிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு சொந்தமானவர்கள் மற்றவர்களுக்கு நல்லா என்ன செய்கிறாங்க? இனிய முகத்தோடு நல்ல ஸ்மைல், அதோடு ஸ்வீட்டும் சேர்த்து என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், எனக்கு ஒரு பெண்ணு பிறந்திருக்கான் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எந்த குழந்தை மகிழ்ச்சிக்குரிய குழந்தையாக அடையாளம் காண்பிக்கப்பட்டதோ அதே குழந்தை வளர்ந்து வர வர ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்களே பல பேர்ட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்டா இந்த பிள்ளை, சொல்லுங்க, ஏன் வயிற்றுல போய் ஏன் இவன் பிறந்தான், எதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய பெற்றேன், இதுக்கு பதிலாக கடவுள் எனக்கு குழந்தை இல்லாமல் வைத்திருக்கலாமே இப்படின்னு அநேகர் புலம்புவதை பார்க்கிறோம். இதை தாண்டி ஒரு காலம் முடியும் பொழுது அந்த மனிதன் வாழ்ந்ததற்கான 2 அடிச்சுவடுகளை விட்டுட்டு போறான். ஒன்று, இவனை மாதிரி வாழணும். இன்னொன்று, வாழ்க்கையில் இவனை மாதிரி வாழக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் 2 பேர் கண்டிப்பாக பார்ப்பீங்க முடிக்கும்போது. அப்படி தானே? எப்பா நல்ல மனுஷன்யா, இந்த மனுஷனை போய் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரே. கூட ஒரு 10 வருஷம் இருந்தால் கூட 4 பேருக்கு ஆசீர்வாதமாக சிலுவையாவது போட்டு நல்லா இருப்பேன்னு சொல்லுவாரே. ஆனால் சில பேர், ஐயோ ஆண்டவா, இன்னுமா இந்த உலகத்தில் இவனெல்லாம் போட்டு வச்சிருக்க, எப்பா நல்ல பெரிய காங்கிரீட் போடுங்கப்பா, இல்லைன்னா எந்திரிச்சு வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதம் 133 அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமை. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, ஒற்றுமை நிறைந்த குடும்பமாக, இறைவனுடைய ஆசீர்வாதம் தங்குகிற குடும்பமாக இருக்கணும். நீங்க நல்லா கவனிக்கணும். என் குடும்பம் எப்படி இருக்கணும்னா ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். என் வீடு தேவனுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம்னா காரு, பங்களா, இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் செல்வங்களை குவித்து, இல்லைன்னா மாட மாளிகை போல கொஞ்சம் கட்டிட்டோம்னா இது ஆசீர்வாதமான வீடு என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒன்றாய் இருப்பது. சொல்லுங்க. ஆசீர்வாதமான வீடு என்னது?
உங்கள் வீட்டில் ஒற்றுமை இருக்கணும், உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கணும், உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கணும், உங்கள் வீட்டில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாரும் ஒரே நல் மனதோடு ஒரு சமூகமாக சுமூகமாக வாழ்வதைத்தான் ஆண்டவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமனப்பட்டிருப்பது எத்துணை நன்று, அது ஆரோனின் சிரசிலே வழிந்தோடுகிற நறுமண தைலத்திற்கு ஒப்பானது. கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வீடு இன்னைக்கு நல்லா இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மனம், சுமுகம், சுகம், நலம் பெருக வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒரு சுமுகமாக சுகமாக இருக்கிற வீடை போல ஒரு வீடு ஆசீர்வாதம்னு வெளியே சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் அவர்கள் தன்னுடைய வீட்டை அவர் புதுமனை புகுவிழாவுக்கு தயாரித்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் நானும் இன்னொரு நம்முடைய பிரதர் ஒருவரும் அவருடைய வீட்டுக்கு முந்தின நாள் போனால் அந்த வீட்டில், பிரதர் நாளைக்கு இப்படி ஒரு ஜப கூட்டம் இருக்கிறது, இன்றைக்கி உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுவோம், அப்புறம் நல்லா சூப்பராக கட்டியிருக்கீங்கன்னு ஒன்று அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பில்டிங்கு தான் நல்லா இருக்குது, இருதயம் வேதனையாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இந்த உலகத்தில் இந்த பில்டிங் இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த தெரியுது, ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது, 1 கோடி ரூபா வீட்டுக்கு கட்டியிருக்கு. ஆனால் வாழ்க்கையில் சுமூகமாக இல்லை பிரதர். அவர் பேச ஆரம்பித்த பொழுது ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கும் போது வர விரக்தி, வேதனை, பிரச்சனை, போராட்டம் சொல்லிட்டு ஒன்று சொன்னார். இந்த பார்த்தீங்களா எங்கள் இதில் இந்த மொசைக், இந்த டைல்ஸ் ஒட்டுறாருல, தெரிந்த பையன்தான், இவன் வீட்டில் இருக்கிற சின்ன சிரிப்பு கூட எங்கள் வீட்டில் இல்லை. நானும் ஒர்க் பண்ணுறேன், என் மனைவி ஒர்க் பண்ணுறா, நிறைய சம்பாதிக்கிறோம், இங்கே இந்த வீடு மட்டும் இல்லை நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு இடமே இல்லை. ஏன் வாழ்கிறேன்னு இருக்குன்னு சொல்லி ஒரு மனுஷன் புலம்பும் போது தான் நான் தெரிந்து கொள்கிறேன், நாம் எல்லாரும் நினைக்கிறோம்னா ஒரு பெரிய வீட்டை கட்டினா வாழ்ந்துடலாம், ஒரு பெரிய ஏதோ ஒரு சில காரியங்களை வாங்கிட்டா வாழ்ந்து விடலாம் என்று கற்பனை செய்கிறோம். ஆனால் கடவுள் ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களை நீங்கள் நல்லா கவனிக்கணும், நீங்கள் ஒன்றாய் இருப்பது, ஒற்றுமையாய் இருப்பது அப்படிங்கிறது கடவுளுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, தாவீது எப்படி ஜெபம் பண்றாருன்னா, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கார் வாங்குவீங்களா, பங்களா வாங்குவீங்களா, ஒரு பெரிய செல்வாக்குள்ள லெவலுக்கு நீங்கள் போவீங்களாங்கிறத விட தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? ஊழியனின் குடும்பம் என்றும் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். கை தட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு நீ ஆண்டவரை என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என் குடும்பம் எப்போதும் உமக்கு முன்பாக நிற்கணும், எப்போதும் என்னுடைய குடும்பம் உமக்கு முன் நிலைத்து நிற்குமாறு என் குடும்பத்திற்கு நீர் என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யும்? ஆசி வழங்கும். ஏனெனில் நீர் ஆசீர்வதிப்பது ஆசி பெற்றதாகவே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த தாவீதுடைய ஜெபத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைத்தனங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்பது
ஒரு சூழ்நிலையிலே உங்கள் வாழ்க்கையை உடைப்பதற்கும் உங்களை அழிப்பதற்கும் உங்கள் குடும்பங்களை சிதைப்பதற்கும் சாத்தான் பல விதத்தில் நயவஞ்சகமான காரியங்களை செய்வான். அல்லேலூயா. ஆண்டவர் குடும்பங்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புறாரு, ஆனால் சாத்தான் குடும்பங்களை உடைப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு காரியம் பெருகி கொண்டே போகிறது. என்ன தெரியுமா? நான் சமீபத்தில் ஒரு இளைஞனிடத்தில் கேட்டேன், என்னப்பா உனக்கு எப்போ மேரேஜ், உனக்கு திருமணம் எப்போ? அவன் சொன்னா, இப்பெல்லாம் எனக்கு திருமணத்துக்கு அவசியமே இல்லை. என்ன திருமணத்துக்கு அவசியம் இல்லை அப்படின்னா, வயசு 34 35 வயதாகுது, திருமணத்துக்கு அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்டால், கடைசியில் அப்புறம் தான் தெரியுது அவன் வேலை செய்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு சொல்கிறாங்களே என்னது, லிவிங் டுகெதர் அப்படின்னா என்ன, ஆண் நண்பர்கள், ஆணும் கல்யாண வாழ்க்கைலாம் இல்லை. அதே போல் சில பெண் பிள்ளைகள், சிலரில் பல பேர் இன்னைக்கு எப்படி ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண்ணை காதலித்தானோ, இல்லை ஒரு பெண் ஒரு இளம்பெண் ஒரு இளைஞனை காதலித்தாள். இது நம்ம என்ன சொல்லுவோம், இது இப்போ மாறி இப்போ எப்படி ஆயிட்டுனா ஆணும் பெண்ணும் என்ற லெவலுக்கு இன்னைக்கு நகரங்கள் பட்டி தொட்டியெல்லாம் இந்த பாவ செயல்கள் என்ன செய்யுது, பெருகிக்கிட்டே போகுது. நான் அதனால தான் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லுவது, உன் பிள்ளை ஒரு 23 வயது 25 வயது 22 வயது 20 வயதுக்கு மேலே போகும் பொழுது அவளை ரொம்ப கவனமாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. திருமண வயது வரும் பொழுது படிக்கிறேன், இல்லைன்னா இப்போ திருமணம் வேண்டாம் அப்படின்னு உங்கள் பொண்ணோ பையனோ சொல்லி தட்டி கழிக்காங்கன்னா, நீங்கள் அவர்களை ஜாக்கிரதையாக எண்ணணும். முதல்ல ஒரு மனநல உளவியல் ரீதியான இல்லைன்னா ஆன்மீக கவுன்சிலிங்க்கு நீங்கள் கொண்டு போகணும். இல்லைன்னா அது வேற பிரச்சனைகளுக்கு அவர்களை கொண்டு போய் விட்டுவிடும். ஏன்? சாத்தானுடைய இந்த உலகத்தில் சாத்தான் கொண்டு வந்த பெரிய அழிவின் காரியம் என்னன்னா, குடும்பங்களை உடைப்பது. சொல்லுங்க, எதை உடைப்பது? ஏன்? ஒரு குடும்பம் சிதைஞ்சு போச்சுன்னா, ஒரு குடும்பம் உடைந்து விட்டால் அங்கே இறையாட்சி மலருமா? சொல்லுங்கம்மா, மலருமா? மலராது. கடவுளுடைய ராஜ்யம் வருமா? கடவுளுடைய ராஜ்யத்தோட செயல்பாடை பார்க்க முடியுமா? இல்லை. ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள்ங்கிற அந்த வீட்டை உடைச்சிட்டா அங்கே இறைவனுடைய ராஜ்யத்துக்குரிய செயல்பாடுகள் அங்கே இருக்கவே இருக்காது. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் பிசாசு எப்படி குடும்பங்களை உடைக்கிறான்னா, நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி திருடன் வேறு எதற்கும் வருவதில்லை. அல்லேலூயா. சாத்தான் எதுக்கு வர்றான்? திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி வேறு எதற்கும் சாத்தான் வீட்டுக்குள்ள வருதில்லை. ஒரு குடும்பத்துக்குள்ள பிசாசு நுழையுது. இன்னைக்கு குடும்பங்களை சாத்தான் உடைத்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு குடும்பங்களை சாத்தான் பலவிதத்தில் பலவிதமான காரியங்கள் மூலமாக, நாகரிகம்ங்கிற போர்வையில் எவ்வளவோ காரியங்கள் மூலமாக பிசாசு குடும்பங்களை அழித்து கொண்டே இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனுடைய விளைவு தான் பாருங்க, இன்னைக்கு குடும்பங்களில் சாத்தான் பல விதத்தில் கொண்டு வந்தது என்னது? விவாகரத்துக்கள். கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? சொல்லுங்க. விவாகரத்து கோர்ட்டில் கிடக்குதோ இல்லையோ, நிறைய பேர் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, நீ எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு தேவையில்லை, என் வழியை நான் பார்க்குறேன், உன் வழியை கோர்ட்டு கொடுக்குதோ இல்லையோ, இவங்களே பிரிஞ்சுக்கிட்டு அவரவருக்கு இஷ்டத்துக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம தமிழ்நாட்டில் அழகா சொல்லுவாங்க, 1000 பேர்கிட்ட சொல்லி ஒரு கல்யாணத்தை, இது ஒரு காலம். இப்போ அப்படி இல்லை. எப்படி? இப்போ உங்களுக்கு வந்து அந்த வேலையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பேரண்ட்ஸுக்கு அந்த வேலையே இல்லை. என்ன, அவனா வர்றான், அவனா கூப்பிட்டு வர்றான். அதுக்கப்புறம் நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபாதர் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இப்போம்லாம் பாருங்கள்,
குழந்தெல்லாம் பெற்றுக்கிட்டு தான் வந்து என்ன செய்கிறாங்க, ஞானஸ்நானத்துக்கு கல்யாணம் மந்திரிக்கிறதுக்கு வர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதுலேயும் நம்ம அடுத்து கொஞ்ச நாள் கொஞ்சம் பார்த்தோம்னா அந்த முடிஞ்சுது, அந்த கல்யாணம் கொஞ்ச நாள்லே முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு கல்யாணம், அங்கே திரும்ப வர்றான். இல்லைப்பா மந்திரிக்க முடியாதுப்பா, தாலி கட்ட முடியாது, ஏன்னா நீ பண்ணுறது பாவம்னு தான் திருச்சபைக்கே வரமாட்டேங்க. சர்ச்சை விட்டு வேற எங்கேயா போய் வேற தாலியை கட்டிக்கிறான். இப்போ சாத்தான் குடும்பங்களை உடைக்கிறான், சாத்தான் குடும்பங்களை சிதறடிக்கிறான். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி சாத்தான் வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறுவதற்காகவே, நிறைவான வாழ்வு பெறுவதற்காகவே வந்துள்ளேன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? நான் என் ஆடுகள் நிலை வாழ்வு பெறுவதற்காக வந்தேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்தேன். நீ வாழணும், நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் செழிக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே. என் குடும்பம் ஒற்றுமையா இருக்க, என் குடும்பம் சமாதானமா இருக்க, என் குடும்பம் வளமையோடு வாழ உமது ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மீது தங்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் வீட்டாரை ஆசீர்வதியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருகிறார். தேவன் உங்கள் குடும்பத்திலே நிறை வாழ்வை கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள்ல நீதி தலைவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நீதி தலைவர்கள் 5ஆம் அதிகாரம், நீதி தலைவர்கள் 5ஆம் அதிகாரத்தில் 15, 16 வசனங்களை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, இசகாரின் இளவரசர்கள் தெபோராவுடன் சென்றனர், இசகாரின் மக்கள் பாராக்குடன் சென்றனர், பள்ளத்தாக்கிற்கு விரைந்தனர். ரூபனின் பிரிவுகளுக்கிடையே மாபெரும் இதய சோதனையே, மந்தைகளில் இரைச்சலை கேட்கவோ தொழுவங்களிடையே நீ நின்று விட்டாய். ரூபனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் பாருங்க, நல்லா இருக்க வேண்டிய குடும்பங்கள் பிளவுபட்டு போய் பிரிவினையோடு ஆசீர்வாதத்தை நோக்கி போக வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு பிரிவினையினாலும் பிளவுபட்டு கிடப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதிலே நாமும் பாதிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. இங்கே இருக்கிற நீங்களே நிறைய நேரங்களில் சொல்லுவீங்க, உங்களுக்குள்ளே சொல்லுவீங்க, ஒரு காலத்தில் எவ்வளவு நல்ல அந்யோன்யமா எவ்வளோ ஒற்றுமையா இருந்தோம். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தன் பார்த்தா மூஞ்ச கூட சுழிச்சிட்டு போறானே, முகம் கொடுத்து பேசுறது இல்லையே, இப்படின்னு புலம்புகிற உங்களுடைய இதயத்தை இன்னைக்கு ஆண்டவர் கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பிரியமானவர்களே, ரோமர் 16ஆம் அதிகாரம், ரோமர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16, 17வது வசனம் படிங்க. ரோமர் 16, 17வது வசனம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் வேண்டுவது, நீங்கள் கற்றுக்கொண்ட போதனையை மீறி பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து கவனமாயிருங்கள், அவர்களை விட்டு விலகுங்கள். கை தட்டுங்க பாப்போம். அப்ப இது குடும்பத்தில் மட்டும் இல்லை, எங்க வந்துட்டு திருச்சபைக்குள்ளே வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. இந்த பிரிவினை எங்க வந்துட்டு? ஒரு நல்ல ஆண்டவரை ஆராதித்து
தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டிய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களை இன்னைக்கு என்ன பண்றாங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கீங்களா? உங்களை குறிவைத்து ஒரு பெரும் கூட்டம் வருதா இல்லையா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அதுலயும் பாருங்க, இந்த ஜெப கூட்டத்திலலாம் வந்து தியானத்தில் வந்து பைபிள் எடுத்தவங்க தான் சீக்கிரமா என்ன செய்றீங்க, சபைகளுடைய இல்லைன்னா கூட்டங்கள்லாம் தேடி உங்களை தான் அவங்க என்ன செய்றாங்க, மெயினா சொல்லுங்க குறி கரெக்டாக உங்க மேலே வச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ பவுல் எழுதுறாரு, இன்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, எப்போ பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. படிக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளே, உங்களிடம் வேண்டுவது நீங்கள் கற்றுக்கொண்ட போதனையை மீறி பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்தோலிக்க திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் கவனமா இருக்கணும். மற்றவங்க வந்து உங்களை நீங்க முழுக்க ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்படலையா, நீங்க விக்கிரகங்களை கும்பிடுறீங்க, நீங்க அப்படின்னு பாரம்பரியம் பார்க்குறீங்க, இப்படி உங்களை யாராவது பிளவு பிரிவினையை உண்டாக்குவாங்கன்னு இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு பவுல் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போனார்கள். என்னதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? முழுக்க ஞானஸ்நானம் வாங்கினியான்னு தானே கேட்டான்ட்ட. சொல்லு, என்ன கேட்குறான்? முழுக்க ஞானஸ்நானம் வாங்கினியா? வாங்கலை. அப்போ நாங்கள் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவோம். ரெண்டாவது என்ன கேட்குறாங்க? நீங்கள் சிறுபங்கள்லாம் வச்சிருக்கீங்க, சிறுபம்லாம் தூக்கி போட்டால் உங்களுக்கு மோட்சம். சரி. மூணாவது, நீங்கள் மாதாவெல்லாம் நினைச்சிருங்க கும்பிடுறீங்க, அப்போ மாதாலாம் கிடையாது, புனிதர்லாம் கிடையாது, நாங்கள் தான் உங்களை மோட்சத்துக்கு நேரம் என்ன செய்வோம், கூட்டுட்டு போவோம். சரி, கூட்டுட்டு போனோன்னு பிரிஞ்சல்ல, பிரிஞ்சவன் அவ்வளோ பேரும் ஒரே சபையாக இருக்கியா, ஓராயிரம் சபையாயிட்டியா? சத்தமாக சொல்லுங்க. இப்போ நீ பிரிஞ்சல்ல, கேட்கணுமே கேட்கக்கூடாதா? பிரிஞ்சல்ல, பிரிஞ்ச சபையை ஒரு சபையா இருக்கா, ஓராயிரம் சபையா இருக்கா? தெருவுக்கு ஒரு சபை, முக்குக்கு ஒரு சபை, வீட்டுக்கு ஒரு சபை, குடும்பத்துக்கு ஒரு சபை. இதில் சொந்தக்காரன் மூஞ்சி ஒரு மாதிரி போயிருமா, அதனால போகிறது. நீ சொந்தக்காரனை திருப்திப்படுத்த போறியா, சொந்தமான இயேசுவுக்கு பின்னால் போறியா? நான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏமா நீ இப்போ போகிற கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த பிள்ளை? இல்லை, எங்கள் மச்சான் வருத்தப்படுவார். மச்சான் வருத்தப்படுவார்னு இவ்வளோ கவலைப்படுறிய, உன் தேவனாய் ஆண்டவர் உன்னை குறித்து வருத்தப்படுவார், உனக்கு கவலை இல்லை. யாரை திருப்திப்படுத்துகிற? மச்சானுக்காக, இல்லைன்னா எங்கள் மாமாவுக்காக. இப்படி எல்லாம் சபை விட்டு போகிற கூட்டம், திருச்சபை விட்டு போன கூட்டம் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பவுல் எழுதுறாரு, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் இப்படி எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்ன உடனே ஒரு பெரும் கூட்டமே கூடி அவர் ரொம்ப சபையை பற்றி பேசுகிறாரு நாங்களாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நான் யாரையும் பற்றி சொல்லலப்பா, உங்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. சம்பாத்தியத்துக்காக, வயிற்று பொழப்புக்காக சபையை ஆரம்பித்த ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் குத்த தான் செய்யும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் அறிவிக்கிற, நாங்கள் இருக்கிற இந்த பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையில் கடவுள் எங்களுக்கு இரட்சண்யத்தை வைத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபையில் இரட்சண்யம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போல நீங்களும் நான் இருக்கோம்னா நம்ம மேலதான் குறை, அவங்கள சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பிரிவினையை உண்டாக்குவார்கள், பிளவுகளை உண்டாக்குவாங்க. திருச்சபையை பிசாசு என்ன செய்யறான்? மோதி பார்க்கறான். மோதுறதுடைய விளைவு தான் பிரிவினை. பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தை யாராவது பிரிச்சா விடுவியாமா? ஏமா உங்க குடும்பத்தை பிரிச்சா யாராவது விடுவியா? சத்தமா சொல்லுங்க. விட மாட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்கு தெரியணும், உங்களை ஒரு ஆள் திசை திருப்ப வந்துட்டா நீங்க அப்படியே அவங்கள நிப்பாட்டி நீங்க அவங்களுக்கு இயேசுவை சொல்லணும், மாதாவை சொல்லணும், புனிதர்களை சொல்லணும். அதை சொல்ல முடியாததுக்கு காரணம் நமக்கு இன்னும் திருச்சபை குறித்து தெரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையினுடைய அடுத்த பகுதியை காமிக்கிறேன்.
அவர்களை விட்டு விலகுங்கள். அடுத்து 18, இத்தகையோர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை. எப்பா கவனி, நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. இந்த பிரிவினை உண்டாக்குறவங்க யாருக்கு ஊழியம் செய்யல சொல்லுங்க? பிரிவினை உண்டாக்குறவங்க கடவுளுக்கு ஊழியம் செய்யல, தங்களுடைய வயிற்றுக்கே இவர்கள் இன்சொல் பேசி முகமன் கூறி கபடற்ற உள்ளத்தினரை நல்ல கை தட்டுங்க பாப்போம். யாரை ஏமாத்துறாங்க? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு புனாயில குடிக்கிறது கூட சிலர் ரெடியாக இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளுத்ததெல்லாம் என்னது பிரதர் அப்படின்ட்டு புனாயில குடிச்சிடாதீங்க. அல்லேலூயா. பைபிள் யாரை ஏமாத்துறாங்க? கபடற்றவர்களை. யாரை ஏமாத்துறாங்க? கபடற்றவர் என்னது? விவரம் இல்லாத மக்களை. விவரம் தெரிஞ்சவங்க காட்டுருவான், வா. விவரம் இல்லாதவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க விவரமா 2 கேள்வி கேட்டீங்கன்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க? அவங்க பேசாம போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பிரிவினையை உண்டாக்குகிறவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க, சபையிலையும் திருச்சபையிலையும் உங்களை மெல்ல திசை திருப்பதற்கு வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் பிரிவினையை உண்டாக்குகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒற்றுமையை கொடுக்கிறார். கை தட்டுங்க. அப்ப நீங்க நல்ல கவனிங்க. லூக்கான செய்தி 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆண்டவர் கூறுகிற இந்த வார்த்தையை பாருங்க. லூக்கான செய்தி 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் எடுத்து வாசிங்க. லூக்கா 15:23 படிங்கம்மா. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அந்த நல்ல கொஞ்சம் பாருங்க. இளைய மகனை குறித்து ஆண்டவர் சொல்றார். இளைய மகன் வீட்டை விட்டு ஓடி போனான். ஓடி போன மகன் எங்க வந்துட்டான்? திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டான். இந்த வந்த உடனே அப்பா சொல்றாரு, கொழுத்த கன்றெடுத்து அடிங்க, நல்ல சந்தோஷமா மகிழ்ந்து கொண்டாடுவோம். என் மகன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று எழுந்தான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. விருந்து எப்போ ஆரம்பிச்சது? அந்த வீடு அதுவரை எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? அந்த வீடு எப்படி இருந்துச்சு? மகன் இல்லாத அந்த வீடு அழுகையின் வீடாதான் சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, சில வீட்டில் பாருங்க ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், ஆனால் அந்த அப்பா அம்மா உம்முன்னு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, என் மூத்த பையனை என்ன செய்யலை இவங்க கூப்பிடலை, என் இளைய பையனை கூப்பிடல, என் பொண்ணை கூப்பிடலை, என் பிள்ளைய கூப்பிடாம இவங்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எப்படி இருக்கும்? இளைய மகன் வந்த பொழுது அந்த வீடு மீண்டும் பொலிவோடு மகிழ்ச்சியில் கொண்டாட்டமாய் மாறியது. கை தட்டுங்கப்பா. இதுதான் நீங்க யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்க. யோசேப்பை அவர் இழந்த பொழுது அவர் என்ன பண்ணாரா? துக்கம் கொண்டாடி கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பை இழந்த உடனே இங்கே யாக்கோபு என்ன செய்றாரு? என்னுடைய வயதான காலத்தில் நான் அவனோடு நானும் இறந்திருக்க கூடாதா? அப்ப பிரிவினையும் பிளவுகளும் ஒரு நாளும் சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ கொண்டு வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில, பெற்றோர் பிள்ளைங்களுக்கு இடையில, உறவுகளுக்கு இடையில ஏதாவது பிரிவினைலாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். எங்க குடும்பம் ஒற்றுமையாக சேரட்டும், எங்க குடும்பத்தில் ஒற்றுமையை தாங்க, கணவன் மனைவி அன்பினால் கட்டப்படட்டும். ஆண்டவரே எங்க உறவுகள் எல்லாம் நலமும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று இன்னைக்கு ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில
பிரிவினை எங்கே உருவாகிறது? பிரிவினை ஏன் உண்டாகுது? எப்போ உருவாகுது? இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் நினைக்காங்கன்னா வெறும் உலக பொருட்களை வைத்து குடும்பங்கள் இணைந்து விடலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க குடும்பம் எப்போ சிதையுதுன்னா, முதலாவது ஆண்டவரோடு உள்ள உறவு எப்போ உடையுதோ அப்பொழுது உங்க குடும்பம் பாதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கடவுள் ஆதாம் 2 பேர் இருந்தாங்களா? தொடக்கத்தில் எப்படி இருக்கு? கடவுள் ஆதாம் 2 பேர் இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினார். உருவாக்கினாரா? எங்க இருந்து உருவாக்கினாரு? சொல்ல, எங்க இருந்து? விலாவிலிருந்து ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தார். ஆதாமுடைய விலாவிலிருந்து ஏவாளை உண்டாக்கிட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்போ கடவுள், ஆதாம், ஏவாள் இருக்காங்களா? இப்போ ஆதாம் கடவுள் உண்டாக்கின ஏவாள் ஆண்டவர் தான் கூட்டு வர்றாரு. கூட்டு வந்த உடனே ஆண்டவர் உண்டாக்கின ஏவாளை பார்த்த உடனே ஆதாம் என்ன சொன்னாரு? ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. என்ன சொன்னாரு? ஏமா என்ன சொன்னாரு? இவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும் ஆனவள். அவன் எவ்வளவு அழகா ஞானமா பேசுற பாருங்களேன். இவ எனக்கு யாரு? என்னுடைய எலும்பு. இவள் யார்? என்னுடைய சதை. இவ வெளியே உள்ளவா கிடையாது. இவ எங்குள்ளவா? எனக்குள் உள்ளவள், என்னில் என்னோடு இணைந்தவள். பிரைஸ் தி லார்ட். இவள் வெளியே உள்ள ஆள் கிடையாது. இவ யாரு? எனக்குள், என்னோடு, எனக்குள் இருந்து வந்தவள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இப்ப ஆதாமும் ஏவாளும் மகிழ்ந்திருந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கினார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்க தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்களேன். முதலாவது இந்த பிரிவினை எங்க உண்டாகுதுன்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 23வது வசனம். ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். நல்ல கவனிக்கணும். எங்க இருந்தாரு? தேவனோடு உலாவினவன், தேவனோடு சஞ்சரித்தவன், தேவனும் அவனும் பேசிக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அந்த ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் ஆதாம் பார்த்து சொல்லுவாரு, நீ என்ன பெயர் வைக்கிறியோ அதுதான் இந்த விலங்குகளுக்கு. சொல்லுங்க, 2 பேரும் எப்படி பேசியிருப்பாங்க? உண்மையிலே யோசித்து பாருங்களேன். ஆதாம் கடவுளை முகமுகமாய் பார்த்திருப்பார். பார்த்தாரா இல்லையா? சொல்லுங்க. நீங்க ஆதாம தான் கூப்பிட்டு கேட்கணும், கடவுள் எப்படி இருந்தார். ஏவாளை கூப்பிட்டு கேட்கணும், கடவுள் எப்படி. ஏன்னா பைபிள் அழகா சொல்லுது, அவர் அவர்களோடு உலாவினார். ஆதாம் ஆண்டவர் ஆதாம் சொன்னார், எப்பாங்க வா, நீ என்ன பெயர் வைக்கிறியோ அதான். ஏவாளுக்கு கூட கடவுள் பெயர் வைக்கல. யார் பெயர் வச்சா? ஆதாம் தான் பெயர் வச்சார். பிரைஸ் தி லார்ட். இவள் எண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதால் இவர் என்ன பண்ணாமா? ஏவாள் என்று அழைக்கப்படுவாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவு தூரம் நல்ல ஒரு உறவில் இருந்த ஆதாமும் ஏவாளும் வெளியே அனுப்பப்பட்டார்கள். இன்னொரு வார்த்தை சொல்லுது, வெளியே துரத்தப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 24 இருக்கு பாருங்க. அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார். எப்படி விட்டாரு? துரத்திட்டாரு. இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டிய குடும்பங்கள் ஆண்டவருக்குள் தங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டிய குடும்பம் இன்னைக்கு துரத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் துரத்தப்பட்டது?
முதல் காரியம் பாருங்க, ஆண்டவரோடு இணைஞ்சு வாழ்ந்த அவன் வாழ்க்கையில எப்பொழுது பாவத்திற்கு இடம் கொடுத்தானோ அப்போ கடவுள் அவனை விட்டு விலகினதாக எழுதவில்லை, அவன் கடவுளை விட்டு விலகினான். இது யாரு சொல்ல? யாரு? உன் மகன். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற எல்லா தாய்மார் எல்லா தகப்பன்மாருக்கும் ஒரு சம்பவம் நல்லா தெரியும். உங்க மடியிலே உட்கார்ந்து உங்க தோல்ல படுத்து கொஞ்சி குழாவுற உங்க மகனும் மகளும் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுவாங்க. விலகுவாங்களா? எப்ப விலகுவாங்க? தப்பு செய்ய 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 உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் குறையுமா கூடுமா? டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சிடும்? கூடிக்கிட்டே போகும். குறையுமா? டிஸ்டன்ஸ் என்ன செய்யும்? இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவனை தெருவில் தேடி அலைஞ்சா கூட கிடைக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவனை துரத்தினார் அப்படிங்கிறத விட இவனே முதல்ல என்ன செஞ்சான்? ஓடிட்டான். டேய் அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்துட்டாரா? அப்பா வந்துட்டார். அப்பா வந்துட்டாருன்னு சொன்னவன அப்பா வர்றதுக்கு முன்னக்கூட்டியே மடியில் ஏறி உட்கார வேண்டியவன் இப்ப அப்பா விட்டு என்ன செஞ்சிருக்கான்? தூரமா போயிட்டான். ஏன் சொல்லுமா? ஏன்? உள்ள குற்றம் வந்துட்டு, தவறு வந்துட்டு, பாவம் வந்துட்டு, செய்யக்கூடாத செஞ்சிட்டோம். செஞ்சுட்டா சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு அம்மா சொன்னிச்சு, வழக்கமா என் பையன் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசி சாப்பிட்டு, ஆனால் பார்த்தேன் இப்போ கொஞ்ச காலம் பார்க்குறேன், 11ஆம் கிளாஸ் தான் படிக்கான், ரொம்ப லேட்டாக வர்றான். வந்த உடனே ஏம்மா எனக்கு வயிறு உருமா இருக்குன்ட்டு பக்கத்திலே வரான், படுத்துக்கிறான். நான் இவனா 2 நாள் பார்த்தேன். வழக்கமாக வருவான், கண்ணத்தோட கண்ணை வைப்பான், இப்படிலாம் வச்சு முத்தம் கொடுக்குற பிள்ளை இன்னைக்கு தூரமாக மடியிலலாம் படுத்து கிடப்பான். அப்புறம் தான் பார்த்தேன் இவனா வரமாட்டான், நம்மளா நெருங்கி போயிடுவோம்னு பார்த்தா ஆள் என்ன செய்கிறார்? கொஞ்சம் லேசாக ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு கண்ட கழுதியை பாக்கெல்லாம் வாயில் குடிக்கலை, பாக்கு ஏதோ போட பழகிருக்கான். அந்த ஆளை உப்புக்கல்ல போட்டு வச்சு வெளுத்துருக்கு அந்த அம்மா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது சொல்லுது அந்த அம்மா, கள்ளத்தனம் வந்த உடனே என்ன ஆயிருது? கள்ளத்தனம் உள்ள வந்த உடனே என்ன ஆயிருது? நெருங்க முடியலை. கள்ளத்தனம் உள்ள வந்துட்டோடனே அங்கே பிளவு தான் வருது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறீர்களோ அப்பொழுது கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு பிளவு உண்டாகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய குடும்பங்கள், ஆண்டவர் உண்டாக்கின ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு இறைவனோடுள்ள தொடர்பை இழந்து போயிருப்பதன் காரணம் பாவம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதும்பொழுது சொல்லுகிறார், நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1, நல்லா புரிஞ்சுக்கணும். 9வது வசனம் படிக்கிறேன். கடவுள் நம்பிக்கைக்குரியவர், தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர், உங்களை எதுக்கு அழைச்சிருக்காரு? தேவனோடு ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்காரு? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரோடு நட்புறவு பாராட்டணும். என்ன பாராட்டணும்? நீங்க கடவுளோடு இணைந்தவர்கள். யாரோடு இணைஞ்சவங்க? நீங்க ஆண்டவரோடு இணைந்த ஜனமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாரோடு இணைந்த ஜனம்? ஆண்டவரோடு இணைந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் படிக்கும்போது பாருங்க, இந்த உறவை உடைப்பது என்ன அப்படின்னா எசையா 59 2வது வசனம் படிங்க. எசையா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1-2 வசனம். மீட்க முடியாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, கேட்க முடியாதபடி என் செவி மந்தமாகவில்லை.
உங்கள் பாவங்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் பிளவை உண்டாக்கியது. பிரைஸ் தி லார்ட். எது பிளவு உண்டாக்கிட்டு? நல்ல ஜெபித்த சகோதர சகோதரிகள் இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவருக்காக வாழணுங்கிற வைராக்கியம் உள்ளவர்கள் இன்னைக்கு அந்த வைராக்கியத்தை இழந்து போயிட்டாங்க. பைபிள் எடுக்கவே முடியல, தூக்கமா வருது, ஜெபம் பண்ணவே முடியல, ஜெபமான சொல்ல முடியல. ஏன்? முதல்ல உனக்குள்ள பாவத்தை நீ என்ன செய்யற? வேறு விட வைத்து விட பாவத்துக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கிற. பாவத்துக்கு தீனி போட போட என்ன வளரும் சொல்லுங்க? பாவம் தான் வளரும். நீங்க பாவத்துக்கு தீனி போடுறீங்க. நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. சிம்சோன் ஒருத்தர் இருந்தாரு. ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய gift கொடுத்திருந்தார். வலிமை வாய்ந்தவன். தேவ ஆவி அவன் மேல இறங்கினார். ஆனா இந்த சிம்சோன் ஆண்டவரோடு இணையறதுக்கு பதிலாக யார்கிட்ட இணைஞ்சிட்டான் சொல்லுங்க? யார்கிட்ட போய் இணைஞ்சிட்டான்? ரோட்ல போற பல தவறான பெண்களை பார்த்தா மயங்கினா அவர்களோடு அவனுக்கு நட்புறவு வந்துட்டு முடிவு என்னாச்சு? கடவுளோடைய ஆவி அவனை விட்டு விலகியது. தேவ ஆவியை இழந்தான். வாழ்க்கையை பரிதாபமாக அவன் முடிக்க வேண்டியதாகி போனது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு பாருங்க, வேதத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவரோடு உள்ள இணைப்புக்குள்ள வர வேண்டியது யாரு? யூதாஸ். பிரைஸ் தி லார்ட். அவனையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? முத்தமிட்டு காமிச்சு கொடுத்த கூட முத்தமிட்டு காண்பித்து கொடுத்த பொழுது கூட ஆண்டவர் சொன்னாரு, நண்பனே. என்ன சொன்னாரு? நண்பனே, மானிட மகனை முத்தமிட்டா. ஏன்? இவன் யாரோடு இணைந்திருந்தான்? ஆண்டவரோடு இணைய வேண்டியவன் யார் கூட இணைஞ்சிருந்தான்? சத்தமா சொல்லுங்க. அங்க இருந்த சொல்லுங்க தவறான ஒரு பாதையை அவன் தேர்ந்தெடுத்துக்கிறான். இன்னைக்கு நீங்க யார் கூட இணைஞ்சிருக்கீங்க? கடவுளோடு இணைந்திருக்கீங்களா? சீரியலோடு இணைஞ்சிருக்கீங்களா? இங்க ஜெபம் நடக்குன்னு எத்தனையோ பேருக்கு தெரியும். தெரியுமா? ஃபாதரும் பங்குசாமியும் முதல்ல இருந்து அவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, அவங்க போக்குல அவங்கவுங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க ஆண்டவரோடு இணைகிறீர்களா இல்லைன்னா உங்களுக்கு எது முக்கியம்? நீங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு சாதாரணமாக வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். மனசு சொல்லும். ஆனா உள்ள இருக்கிற இன்னொன்னு இருக்கு, பாவம் இருக்கு. பதிலா அட போயா, பாவம் ஒண்ணு அவர்கிட்ட நெருங்க விடாது. என்ன பெருசா சொல்ல போறாங்க? என்ன பெரிய நமக்கு தெரியாத பைபிளா? இப்படியே தேவனுடைய வசனங்களை விட்டு ஜனங்கள் என்ன செய்றாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு பிரிக்கப்படுகிறார்கள், விலகி போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க குடும்பத்தில் எப்ப ஜெபம் குறையுதோ அப்பவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்க வீட்டில் பாவம் பெருக ஆரம்பிச்சுட்டு உன் கையில் இருக்கிற ஜெபமாலை எப்ப ஜெபமாலை நீ சொல்றத வழக்கமா 4 ஜெபமாலை சொல்ல வேண்டிய ஆளு படிப்படியா கழுது தெஞ்சி கட்டெரும்பாக போற மாதிரி கடைசியில் பிதாசுதனோட சில அக்கா முடிப்பா. அதுவும் பாதி. அப்பமே நீ புரிஞ்சுக்கலாம், நீ கடவுளோட உள்ள உறவை விட்டு என்ன செஞ்சிட்ட? நீ பின்வாங்கி வேற ஒரு ரூட்டை தெரிந்து கொள்ளுகிறாய். தேவ ஆவியை நீ இழந்து கொண்டே இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். நான் சீரியஸா சொல்றேன். உன்னுடைய அலாரம் எச்சரிக்கை மணி இது. என்னது? ஜெபம் உனக்கு குறையுதுனாலே நீ யாரை விட்டுட்டு வெளியே போயிட்ட? ஆண்டவரை விட்டுட்டு வெளியே போற. நல்லா செக் பண்ணி பார்க்கணும். ஜெபம் வழக்கமா நான் தேவனோடு உள்ள உறவு என்னால இல்லை, ஆண்டவர் கூட உள்ள அந்த நேரத்தை நான் கொடுக்க முடியாமல் போதுன்னா நான் என்ன பண்றது தெரியுமா? சாத்தான் என்ன மெல்ல என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அப்படியே ரூட்டு போட்டு வெளியே கொண்டு போறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்ல சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க.
ஜெபமால சொல்லணும், பைபிள் வாசிக்கணும். ஆனால் இப்போ மனசு சொல்லுது, கொஞ்ச நேரம் தூங்கு மகளே, வெயில பார்த்தியா, மத்தியானம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டல்லவா, கொஞ்சம் தூங்குப்பா. அதான் இன்னைக்கு தான் இன்னும் இருக்குது 7 மணி நேரம். இந்த 7 மணி நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணாமலா போகிறோம்? நான் கூட ஒரு கேள்வி கேட்குறேன். ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் தூண்டின நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்ட பின்பு உங்களால் அந்த நாளில் ஜெபம் செய்ய முடிந்திருக்கிறதா? பிரதர் சொல்லுங்க, முடிஞ்சிருக்கா பிரதர்? அன்னைக்கு நீங்கள் தலைகீழ நின்னாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது. அடுத்த நாளும் நீங்கள் பாருங்க, ஒரு நாள் எனக்கு ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன்னாரு. என்னையான்னு, நான் முத ஒரு தியானத்தில் போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணேன், தியானத்தில் கலந்துக்கிட்டேன். அந்த தியானத்தில் கலந்துக்கிட்டதுலேருந்து அதிகாலை 4 மணி ஆயிடுனா என்னை ஒருத்தர் தட்டுவது எனக்கு தெரியும். மகனே எந்திப்பா அப்படின்னு சொல்கிற சத்தம் கேட்கும். எங்கேருந்து தான் ஒரு பலன் வரும்னே தெரியாது. நான் உடனே ப்ரஷ் பண்ணிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவேன். அந்த நாள் ஆசீர்வாதமாக இருந்துச்சு, என் வீடு நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்படி போய்கொண்டிருந்த என் ஆன்மீக வாழ்க்கையில் நான் சில நண்பர்களுக்கு இடம் கொடுத்தேன். கொஞ்சம் டைமிங்கில் அவங்களுக்காக கொஞ்சம் பழக்க வழக்கத்துக்காக டைமை கொடுத்து கடைசியில் லேட்டாக. ஆனால் நான் வேலை பார்த்துட்டு வந்த பொழுது கூட தேவன் 12 மணிக்கு 1 மணிக்கு படுத்து கூட நான் என்ன செஞ்சேன், தேவனுடைய எழுப்புதலை தேவனுடைய தொடுதலை கவனித்தேன். ஆனால் இப்படிலாம் சுற்றிட்டு ஒரு நாள் சில நாட்கள் கொஞ்சம் ஆண்டவர் அதே போல் சத்தம் கேட்கும், அதே போல் ஒரு தூண்டுதல் வரும். ஆனால் அதான் சாயங்காலம் ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு என்னுடைய உதாசீனப்படுத்தினது பின்பு இன்னைக்கு 15-20 ஆண்டுகள் ஆயிட்டு நான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறவே இல்லை. அதில் இங்கே சில பேர் இருக்கீங்க, உனக்கு முத கிடைச்ச அந்த அனுபவம் இன்னைக்கு கிடைக்கவே இல்லை, கிடைக்க போகிறதும் இல்லை, திரும்ப கிடைக்காது. ஏன்? நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்து போவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால தான் பாருங்களேன், வேத வசனம் சொல்கிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கணும். இன்னைக்கு எல்லாம் சரி பண்ணணும். 5ஆம் அதிகாரம் 12. ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது. பிரைஸ் தி லார்ட். பாவம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? சாவு இருக்கும். அல்லேலூயா. பாவம் இருக்கிற இடத்துல யார் இருப்பா? சாவு, சாத்தான் இருப்பான், தீயவன் அழகை இருக்கும். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்து சாத்தானை விரட்டணும். பிரைஸ் தி லார்ட். எப்படி விரட்டலாம்? ஆளுக்கு 2 கருப்பு கயிறு வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா வெத்தலை பாக்கும் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்கன்னா சொல்ல முடியும்? அதை சொன்னால் செய்வீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாவத்தையும் சாவையும் சாத்தானையும் வரணும்னா என்ன பண்ணணும்? நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஜெபம் பண்ணுற அக்கா, குழந்தை பிறந்துருச்சு மகளுக்கு. நானும் பிரதர் தான் போனேன், ஞாபகம் இருக்கா? போனால் உடனே இங்கே உள்ள யாரோ, நீங்கள் உங்களை நினச்சிடாதீங்க, வேற ஒரு அக்கா அது. பிரைஸ் தி லார்ட். அங்கே போனால் குழந்தை தொட்டிலில் தூங்கி படுத்துருக்கு. கீழே பார்த்தா ஒரு பெரிய அருவா கிடக்கு. நான் கேட்டேன், எதுக்கு இவ்வளோ இந்த வயசுலேயே அருவாளை தூக்கி போட்டிருக்க? பிசாசு வந்துடக்கூடாது இல்லை. ஓஹோ, அருவாள் பார்த்தா பிசாசு வரக்கூடாதுன்னு பிசாசுக்கு தெரியும் போலையே. பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் இருக்கா? அல்லேலூயா. உன் ஜெபம் என்னாச்சு? உன் விசுவாசம் என்னாச்சு? காத்து கருப்பு அண்டிடக்கூடாது, அது அண்டிடக்கூடாது. அருவாவை பார்த்துட்டு கிடக்குமா? பேர் என்னது? விசுவாசி.
பிரைஸ் தி லார்ட். அருவாவை பார்த்து இரும்பை போட்டாச்சுன்னா பிசாசு இப்போ நின்றுமா? பரவாயில்லப்பா, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடாது இப்போ அப்படின்னு போயிருக்குமா? அது பார்க்கும், இவ தான் நமக்கு தேவை அப்படின்ட்டு அது உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து அது நல்லா ஜாலியாக இருக்கும். சாத்தானை எதிர்ப்பது, சாத்தான உன் குடும்பத்திலிருந்து பாவத்தையும் சாத்தானையும் விரட்டுறதுன்னா என்னதுன்னா, நீ கடவுளோடு துண்டித்த உறவை சரி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க அதனால தான் நீங்க நல்லா கவனிக்கணும். அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை எடுங்க. 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல, ஒரு நல்ல கவனிக்கணும், பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். கைகளை தட்டுங்க. நீங்க என்ன செய்யணும்? பாவத்தை விட்டுட்டு கடவுளிடம் திரும்பணும். யார்கிட்ட திரும்பணும்? பாவ வழியை விட்டு நீ யார்கிட்ட திரும்பணுமா? சத்தமா சொல்லு. பாவத்தை விட்டுட்டு யார்கிட்ட திரும்பு? ஆண்டவர்கிட்ட திரும்பு. பக்கத்தில் கை கூட சொல்லு. பாவத்தை விட்டு மனம் திரும்புவது, அப்பாவிடத்தில் திரும்பி வருவதுதான் ஆசீர்வாதத்தை, ஒற்றுமையை, புதிய உறவை கொண்டு வரும். ஆமென். நீ போய் அதை கட்டுறது, இதை கட்டுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுகிறது கீழ்ப்படிந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு இந்த உலகத்தில் வந்தார், சிலுவை சாவுக்கு தன்னை போட்டிருக்கா. பிலிப்பியர் 2:8. சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். கை தட்டுங்க பாப்போம். கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படியாமையால் பாவம் வந்தது, கீழ்ப்படியாமையால் பிளவு வந்தது. இயேசு கீழ்ப்படிந்தார், இந்த உலகத்திற்கு இரட்சணியம் வந்தது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். உலகம் காண்பிக்கிற மாதிரிகளுக்கு நீங்க கீழ்ப்படியாதீங்க, பாவ வழிகளுக்கு நீங்க கீழ்ப்படியாதீங்க, சிற்றின்ப ஆசைகளுக்கு கீழ்ப்படியாதீங்க. தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நீங்கள் கீழ்ப்படிந்து வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் புதிய இணைப்பை, உறவின் வல்லமையை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் இணை சட்டம் 1 சொல்லுகிறது, நீங்க வாஸ்து பாருங்க, உன் கடவுளாய ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, அப்போது உலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கு மேலாக ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர் சொல்லுங்க. ஆண்டவரே, உமது கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், பாவத்தை விட்டு உமக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வாழ்க்கையில் உம்மை பிரிந்து உமக்கும் எனக்கும் இடையிலுள்ள பிளவுகள் அகல இன்று என்னையும் என் குடும்பத்தையும் உமக்கு தருகிறேன். ஒரு முறை எழுந்து நிற்போம். இந்த பல்லவியை நாம் பாடப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வாய்த்தான சொல்லு. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அது சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, பாவத்தை விட்டுருங்க. சொல்லுங்க, பாவத்தை விட்டு விடுங்கள். பாவத்தை நல்லா சொல்லுங்க, பாவத்தை விட்டு விடுங்கள். சாத்தானை விட்டு விடுங்கள், அதன் செயல்களை விட்டு விடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள்.
தேவனோடுள்ள உறவை சரி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரோடு நீங்கள் இணையும் பொழுது அவருடைய நினைவு, சிந்தனை, ஏக்கம் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்வதே. நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. வாதை தீங்கு எதுவும் அணுகாது, துன்பம் தீமை எதுவும் நெருங்காது. வாதை தீங்கு எதுவும் அணுகாது, துன்பம் தீமை எதுவும் நெருங்காது. உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பே. சொல்லுங்க. உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுங்க. ஆமென். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதா, எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதா, எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். பாடுங்க. நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதா, எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதா, எல்லா நாளும் சந்தோஷம் 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 சந்தோஷம். எல்லா நாளும் சந்தோஷம் 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 சந்தோஷம். எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். வாதை தீங்கு எதுவும் அணுகாது, துன்பம் தீமை எதுவும் நெருங்காது. வாதை தீங்கு எதுவும் அணுகாது, துன்பம் தீமை எதுவும் நெருங்காது. உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன். உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன். சந்தோஷம் சந்தோஷம். எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதா, எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதா, எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். பெயரும் புகழும் உனக்கு தந்திடுவார், தந்திடுவார். நீதியின் கரத்தில் தாங்கிடுவார். பெயரும் புகழும் உனக்கு தந்திடுவார், தந்திடுவார். நீதியின் கரத்தில் தாங்கிடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன். உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன். சந்தோஷம் சந்தோஷம் நாளும் சந்தோஷம் 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 சந்தோஷம். எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதா, எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் பாவங்களால் உமக்கும் எனக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிளவுகள் என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தையும் பாதித்திருக்கிறது. இயேசுவே, என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை இந்த நாளிலே முழு மனதோடு
ஏற்றுக்கொண்டு அவைகளிலிருந்து விடுதலை அடைய விருப்பத்தோடு உம்முடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கிறேன். பாவ செயல்களை, பாவ எண்ணங்களை, பாவ ஆசைகளை உம் பாதம் அர்ப்பணிக்கிறேன். என்னால் விட முடியாத தீய சிந்தனைகள், தீய வார்த்தைகள், தீய நட்புகள், தீமை செய்கிறவரோடு உள்ள உறவு, தீமை செய்ய பயன்படுத்துகிற பொருட்கள் அனைத்திலிருந்தும் என்னை என் குடும்பத்தையும் விடுவித்தருளும். இயேசுவே, என் குடும்பத்தை, என் உறவுகளை என்னை மீட்டு ரட்சியும். ஆண்டவரே, நான் உம்மோடு இணைந்து கனி கொடுக்கும் ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தருளும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ரெண்டாவது நாம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? முதல்ல தேவனோடுள்ள உறவை சரி செய்யணும்னா நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னா, சுருக்கமா என்ன நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் 39வது வசனம். திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் 39வது வசனம் எடுத்து வாசிங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. அவர்களிடையே கடுமையான விவாதம் எழுந்தது. எனவே இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தனர். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறினார். பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்கள் இன்னைக்கு பாருங்க, இந்த வசனம், இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒளிவு மறைவு இல்லாமல் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. பிரிவினைகளுக்கு காரணம் என்ன? வாக்குவாதம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. முதல்ல கடவுளுடைய உறவை விட்டு பிரிந்து சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறதும் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நம்முடைய குடும்பங்கள் உடைகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாக்குவாதம். சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க. நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள், இவங்கெல்லாம் உடைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? சத்தமா சொல்லுங்க. வாக்குவாதம். முயலுக்கு 3 கால் உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, நீங்க என்ன சொல்லணும்? 7 கால்னா சொல்லணும். சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு முயலுக்கு, அவர் பார்த்த முயலுக்கு 3 கால். அப்படியாங்க, சரிங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படிதானம்மா? சொல்லுங்க. பேச மாட்டீங்களா? முடிஞ்சு போச்சுல பிரச்சனை. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? உமக்கு என்ன அறிவு இல்லையா? முயலுக்கு என்ன 3 காலா? முயலுக்கு 4 கால் தெரியுமா? அதுவும் நான் பிடிச்ச முயலுக்கு 4 கால். வீடு என்ன ஆகும்? சொல்லுங்க. வீடு பிரச்சனையாக தான் இருக்கும். வாக்குவாதம் எந்த குடும்பத்தில் இருக்குதோ அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெறாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. ஆதியிலேயே வாக்குவாதம் ஆரம்பிச்சிட்டு. எப்படி? ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாமை கூப்பிட்டு கேட்டார், சரி பழத்தை பறிச்சியே சாப்பிட்டிய, ரைட்டு, ஆதாமே இங்க வாப்பா, என்னாச்சு உனக்கு? இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் என்ன பண்ணார்? எஸ் யுவர் ஆனர், நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியா போட்டிருக்கு? அவர் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வாக்குவாதம் பண்றார். என்ன வாக்குவாதம்? சொல்லுங்க, என்ன பண்றாரு? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. என்ன பண்றாரு? நீர் கொடுத்த அந்த பெண் பழத்தை பறித்தால், எனக்கு கொடுத்தால் நானும் சாப்பிட்டேன். நானா இருந்தால் என்ன கேட்பேன்? நாக்க பிடுங்குற மாதிரி. அவ கொடுத்தானா திம்பியால. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் என்ன செய்யல, கேட்கல. அவர் நிறைவுள்ளவர். ஏவாளை கூப்பிட்டு கேட்டார், ஏவாளே
நீ சாப்பிட்டியா? ஏவாள் என்ன பண்ண? யுவர் ஆனர், தப்பு பண்ணிட்டேன், ஸோ சாரி அப்படின்னா. அப்படியே பட்டிருக்கு இல்லை. அவளும் வாக்குவாதம் தான் பண்ணுறா. இல்லை இல்லை உனக்கு தெரியாது, பாம்பு என்னை ஏமாத்துச்சு, நான் நல்ல பிள்ளையாக தான் இருந்தேன், நான் என்ன செஞ்சிட்டேன், ஏமாந்து போயிட்டேன். இந்த குடும்பங்கள் சிதைந்து போகிறதுக்கு, உறவுகள் சிதைந்து போகிறதுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, நீங்கள் ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்குதா, உடனே என்ன செய்வீங்க? அதுக்கு சொல்லுங்கள், வாக்குவாதம் பண்ணாங்க. ஒரு வீட்டில் ஒரு டம்ளர் உடைச்சிட்டோம், ஒரு சின்ன ஒரு டம்ளர் உடைஞ்சிட்டு, இல்லைன்னா ஒரு டம்ளர் காப்பி கொட்டிட்டு, ஒரு டம்ளர் காப்பி கொட்டினதுலேயே நிறைய வீடுகள் ரணகரணமாயிரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு தோசை சுடும்போது தோசை கரிஞ்சிட்டு டைவர்ஸில் போய் முடிஞ்சிட்டு. தோசை கரிஞ்சதுக்கு என்னது? டைவர்ஸ். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாக்குவாதம். என்னம்மா இப்படி கரிஞ்சிட்டு, உங்கள் ஆத்தா சுட்டு கூட்டு தண்ணி சாப்பிட மாட்டியோ, நாங்கள் பார்க்கலையோ, அப்புறம் ரெண்டாமா அடிக்கிறது. சொல்லுங்க, அல்லேலூயா. அப்புறம் கடைசியில் வீடு ரணகலமாக இருக்குது. நல்ல கவனிங்க, இது இங்கே மட்டும் இல்லை, பாருங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் அவங்க பிரிவினை கூட காரணம் என்ன? இந்த வாக்குவாதம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாக்குவாதங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன நினைச்சீங்க? அகற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ரொம்ப சின்ன அழகான பகுதி நமக்கு தெரியும். லோத்துடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துவோட வேலைக்காரர்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு. ஆபிரகாம் ஒரு நல்ல ஜென்டில்மேன். ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, லோத்துவை கூப்பிட்டாருங்க, வா நீ நானும் சகோதரர்கள், உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை என்ன, இங்கே வா, நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், தெற்க போனால் வடக்க போகிறேன்னு முடிச்சிட்டாரு. லோத்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆபிரகாம் ஆண்டவர் கைவிட்டாரா? ஆண்டவர் அவனை நல்லா ஆசீர்வதிச்சிட்டார். சில நேரங்களில் நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது, நம்ம அவங்கள்ட்ட போட்டு மல்லு கட்டிட்டுலாம் இருக்கக்கூடாது. போகிறாங்களா, பிரச்சனையை உருவாக்குறாங்களா? நீங்கள் ஈசாக்கு பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட கற்றுக்கொண்டது தான் ஈசாக்கு செஞ்சார். ஈசாக்கு நல்ல முன்னேறி வந்தார். பெலிஸ்தியர்கள் அவரை நாட்டை விட்டே வட்டிட்டாங்க. கிணறு தோண்டினாரு, கிணற பிடிச்சிக்கிட்டான், கிணற மூத்து போட்டான், விட்டுட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த கிணறுல ஆசீர்வாதம் இல்லை, எனக்குள்ள என் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா எங்கள் அப்பா ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே இந்த மாடு ஆடு ஆசீர்வாதம்னு சொல்லலை, நீ தான்ப்பா ஆசீர்வாதம்னு சொன்னார். கை தட்டுங்க பார்ப்போம். அப்போ இன்னைக்கு உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு என்ன பண்ணணும்? மாமிமாரே நல்ல கஞ்சி கிடைக்குன்னா வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மருமகளே நீ நல்லா இருக்குன்னா வாக்குவாதம்லாம் பண்ணாத. இந்த கிளவி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். சாவ போகிற கிளவியெல்லாம் சும்மா இருக்காது, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். நீ அப்பமே நினச்சிக்கலாம், சரி இதுக்கு நாள் குறிச்சிட்டாங்க போலன்னு. பொசு பொசுன்னு வருதுன்னா நீ நினச்சிக்கணும், சரி போட்டு போகிறது பேசிக்கிட்டே போட்டுமே, அப்படி மனசில் பெருந்தன்மையாக நினச்சிக்கோ. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ விட்டு கொடுத்துரு. என்ன உனக்கெல்லாம் சூடு சொன்னோம் இல்லையா? சில கிளவி இப்படி வரும், அப்படியும் வரும். சும்மையா விட்டு கொடுத்தாலும் ஏன் உனக்கு வாய் இல்லையா? பேசு. என்ன கோந்தா போட்டு வெட்டியிருக்க, பெப்பிக்காலா போட்டிருக்கு, சிரிச்சுக்கிட்டே இரு. உனக்கு தெரியணும், இந்த கிழவிக்கு நம்ம தான் கஞ்சி ஊற்றியே ஆகணும், கடைசியில் பால் நம்ம தான் ஊற்ற போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கணும். நீ அதை விட்டுவிட்டு நீனும் பதிலுக்கு பேசுனா அப்புறம் உனக்கு பால் ஊற்ற வேண்டியது வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அதனால் நல்ல கவனிங்க. புரியுதா புரியலையா? எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத, விட்டு கொடு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 4:10. 2 தீமோத்தேயு 4:10.
தேமா இன்றைய உலக போக்கை விரும்பி என்னை விட்டு தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தல்மதியாவுக்கும் சென்று விட்டனர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பவுல் இங்க எழுதுறாரு, தேமா உலகை விரும்பினான். பிரைஸ் தி லார்ட். தேமா எங்க போயிட்டான்? உலக போக்கை விரும்பி என்னை விட்டு போயிட்டான். தேமா அப்படின்னு அர்த்தம் என்ன? முத என் கூட வந்தவன் தேவ ஊழியத்துக்கு வந்தவன் இப்போ எங்கே போயிட்டான்? உலக போக்கில் போயிட்டான். எத்தனையோ பேர் வருவாங்க, உலக போக்கில் போயிடுவாங்க. இன்னைக்கு அதை மாதிரி நாம் தேவனோடு உள்ள உறவை பாவத்தின் மூலம் இழக்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்யும் போதே தேவனோடு உள்ள உறவும் வந்து போது குடும்ப உறவும் அத்துக்கிடுது. மூணாவது, குடும்பத்தில் விதண்டாவாதம், விவாதம், வாதம். மூணாவது பாருங்க, குடும்பங்கள் என்ன ஆயிருது? உலக போக்கை பின்பற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தவங்க டிவி வாங்கினா நம்மளும் டிவி வாங்கணும். டிவி எதுக்கு வாங்குற? சில வீட்டில் மாட்டியே வச்சுருக்காங்க. போடலை, ஏன்பா போடல? கரண்ட் பில்லு ஏறிடும். பிரைஸ் தி லார்ட். எங்கள் வீட்லேயும் என்ன இருக்குது? டிவி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது என்ன இப்போ பெருசாக மாட்டுறாவல, இப்போ அவ்வளோ ஒரு பெருசாக மாட்டுறாங்க. மிச்சம் மீதி டிவி இருந்தால் எங்களுக்கு தாங்க. இப்போ அப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு. போடுறாங்க எங்களுக்கு. போடுங்க. இங்கேருந்து போகிற ஒரு காயிலாங்கடைக்காரர் சொன்னார், புண்ணக்காயலுக்கு வந்தால் வெறுங்கையோடு போக மாட்டேன் சாமி. அவர் சொல்கிறார், இந்த காயிலாங்கடைக்காரர் அவர் சொன்னார், எப்படியோ புண்ணக்காயலுக்கு வந்து நான் காயிலாங்கடை வச்சே இன்றைக்கி 2 வீடு கட்டிட்டேன்னாரு. உண்மையாக தாங்க சொல்கிறேன். அடைக்கலாபுரத்தில் உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே வந்துட்டு சும்மா போக மாட்டேன், ஏன் நல்ல சைக்கிளெல்லாம் தூக்கி தந்துருந்தாங்க. ஏன்லக்கிழங்குக்கு போடுற கதை தான். நம்ம சொல்கிற ரேட்டை கொடுக்காக, அது ஓடுது ஓடலை, யாருக்காக கொடுக்கலாம், அதெல்லாம் பற்றி இல்லை. 2 வீடு கட்டியிருக்காரு. எப்படி? கப்பலுக்கு போயா? நீ கப்பலுக்கு போய் கடனாளியாக இருக்க. ஆனால் அவர் ஈயமுத்தாளைக்கு பெர்த்தம்பலம் அப்படின்னு இங்கே வந்துட்டு அங்கே அடைக்கலாபுரத்தில் 2 வீடு கட்டி வச்சுருக்காராம். நான் அவரை குறை சொல்லலை, அவர் உழைக்கிறாரு. நீங்கள் இருக்கிறதெல்லாம் நல்லா ஓடுற ஃபேன், சிலதில் பார்த்தா நமக்கே தான் இருக்கும், நல்லா ஓடுற ஃபேனெல்லாம் பின்னால் கட்டி தொங்கிட்டு போகும். என்னென்னா அதை வேலை பார்த்து நான் செகண்டாக விற்றுருவேன்னார் அவர். பிரைஸ் தி லார்ட். அவர் நேராக கொண்டு போய் வேறு காயலாங்கல்ல போடுறது இல்லையா, அவர் ஃபேனு மிக்சியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேலை பார்த்து செகண்ட் விற்பனை. அல்லேலூயா. எடுத்தது பிளாஸ்டிக் ஜாமான் மாதிரி, ஆனால் விற்றது அவர் சொல்கிறார், சாமி லாபம் கிடைக்கும் சாமி, ஒன்று நீங்கள் போடாமல் இருந்துடாதீங்க, அவர் பொழப்பு நடக்கணும்ல. பாட்டு பாடுறோம்ல, உம்மை விட்டா யாரும் இல்லை, அதை மாதிரி அவரும் வருவார்ல, உன்னை விட்டா யாரும் இல்லை. சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களை மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வாழ. அவள் டிவி வாங்கினாலும் அதை அவள் வாங்கிட்டு போட்டும். உலக போக்கு, சிற்றின்பம், இதை தேடினா முடிவு என்ன? உங்கள் வாழ்க்கை பரிதாபமாக முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. உறவுகளை, தேவனோடு உள்ள உறவை பாதிக்கும் பொழுது, பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது, தேவனோடு உள்ள உறவை விட்டு நம்ம விலகும் போது நம் குடும்பம் பிளவுபடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நம்முடைய குடும்பங்களில் விதண்டாவாதங்களும் வாதங்களும் எழும்பும் பொழுது அங்கே பிரிவினை உருவாகிறது. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நாம் உலக போக்கை பின்பற்றும் போது வீடு என்னாவும்? கடன் வாங்குகிற குடும்பம் சேர்ந்து இருக்குமா, பிளவுபடுமா? சொல்லுங்க. கடன் வாங்குகிற குடும்பம் பிளவுபடுமா, சேருமாமா? கடன் வாங்கி ஒரு லெவல் வர வர வட்டி கட்ட முடியாமல் போகுது. வீட்டம்மாவை பார்த்து அந்த ஆள் திட்டுறாரு, வீட்டம்மா அந்த ஆளை பார்த்து திட்டுது. உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். கடவுள் விரும்புகிறது நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். சொல்லுங்கள், எப்படி இருக்கணும்? ஒன்றாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ 3 காரியத்தை நீங்கள் அகற்றுங்கள். எதை அகற்றுங்கள்? பாவத்தை அகற்றுங்கள், விதண்டாவாதங்களை அகற்றுங்க, மற்றவங்களை மாதிரி வாழணுங்கிற எண்ணத்தை அகற்றுங்க. நல்லா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதித்து
என்னை என் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவார் என்ற நம்பிக்கையோடு வரும் பொழுது நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று. அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட நறுமண தைலம் போல இருக்கும். அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பம் அழிந்து போகாமல், நம்ம குடும்பம் உடைஞ்சி சீரழிந்து போகாமல், நம் குடும்பம் கட்டி எழுப்பப்பட ஆண்டவரோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், அநீதியிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும். விதண்டாவாதங்களும் வாதங்களும் எங்கள் குடும்பத்தை விட்டு அகலணும். உலக போக்கிலான ஆசைகளும் எண்ணங்களும் எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். இரக்கம் வையும், இரக்கம் வையும் இயேசையா, எங்கள் மீது இரக்கம் வையும் இயேசையா. பாடுவோம். இரக்கம் வை.